பட்டர் பன்னீர் கிரேவி செய்ய போகிறோம்ப்பா. அதுக்கு பன்னீரை கட் பண்ணி வச்சுருக்கேன். பன்னீர் சாஃப்டாகனா கொஞ்சம் சுடுதண்ணி வெதுன்னு வச்சுருக்கேன். வரும் சுடுதண்ணி இருக்குது. அதில் பன்னீரை போட்டு வச்சிடணும். அப்போ தான் பன்னீர் வந்து இதாகாமல் இருக்கும், ஹார்டாகாமல் இருக்கும். பன்னீரை போட்டுட்டு எடுத்து வச்சிடணும்ப்பா. இப்போ வதக்கிறதுக்கு 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, முந்திரி பருப்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பச்சை மிளகாய், பூண்டு, இஞ்சி. ஒரு அடுப்பில் ஒரு வானொலி வச்சுக்கோம்ப்பா. கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கும். வெங்காயத்தை போட்டலாம். வதங்கினா போதும். அதில் பூண்டு, இஞ்சி போட்டுக்குவோம், பச்சை மிளகாய் போட்டுக்குவோம், தக்காளி போட்டுருவோம், முந்திரி பருப்பையும் போட்டுருவோம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு. நல்லா வதங்கிட்டு இருக்குப்பா. ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருவோம். நம்ம மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்ப்பா. நல்லா தக்காளிலாம் வதங்கிடுச்சு. இதை ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு வந்துடுவோம். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பன்னீர் பட்டர் மசாலா சேர்ப்போம்ப்பா. பன்னீரை வடித்து வச்சிட்டேன். சுடுதண்ணிலேருந்து வதக்கி வச்ச மசாலா அரைச்சி வச்சிட்டேன். அதுக்கு கரம் மசாலா, கொத்தமல்லி தூள், மஞ்சள் தூள், தாளிக்க கரம் மசாலா, மிளகாத்தூள், ரெட் சில்லி, கஸ்தூரி மேத்தி, பட்டர், உப்பு. இதுதான் தேவையான பொருட்கள். அடுப்பில் ஒரு பேன் வச்சு பட்டர் போட்டுக்கோம்ப்பா. காமிங்க. தூள், கொத்தமல்லி தூள், காஷ்மீர் சில்லி. அடுப்பை சிம்மில் வச்சுட்டே வதக்கணும்ப்பா. 2 மணிக்கு எந்திரிச்சு உட்காந்து அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஊற்றிடலாம்ப்பா. ஒரு மூடியை போட்டு சிம்லேயே 10 நிமிஷம் கொதிக்கிட்டுப்பா. எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்ப்பா. நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இந்த நேரத்தில் நம்ம கரம் மசாலா போட்டுக்கலாம். பட்டர் இன்னும் கொஞ்சம் பட்டர் போட்டுக்குவோம். இதில் ஃப்ரெஷ் மில்க், ஃப்ரெஷ் க்ரீம் ஊற்றுவாங்க. என்கிட்ட இல்லை, அதனால 1/2 கிளாஸ் பால் சர்க்கரை போட்டு கலந்து வச்சுருக்கேன். அதை ஊற்றுறேன்ப்பா. இதில் பன்னீரை போட்டு வச்சுருவோம். கரெக்டாக ஒரு 7 மினிட்ஸ் இருந்தால் போதும். மூடி போட்டு ஒரு மூடி வச்சுருவோம்ப்பா. மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்ப்பா. பட்டர் பன்னீர் ரெடி ஆகிடுச்சுப்பா. பன்னீர் மசாலா இவ்வளோ. அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். கஸ்தூரி மேத்தி போட்டு விட்ருவோம்ப்பா. கொத்தமல்லி தழை போட்டு. சுட சுட சப்பாத்தி பட்டர் பன்னீர் மசாலா ரெடிப்பா. சாப்பிட்டு பார்க்குறேன். இதோட இந்த எடுத்து சாப்பிட்டா செமையாக எம்மியாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா.